இந்த கருப்பு மலை நேற்று வரை ஓமான் நாட்டின் மண்ணில் இருந்தது. இன்று சென்னை துறைமுகத்தில் குவிகிறது. இந்த துகள்களின் பின்னால் இருக்கும் பயணம் தெரியுமா? தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தாங்கி நிற்கும் சென்னை துறைமுகம் இன்று கடல் வழியாக ஒரு சக்தியை வரவேற்கிறது. அரேபிய கடலின் கரையில் ஓமான் நாட்டின் சோஹார் துறைமுகம். அங்கே ஆரம்பமான பயணம் ஆயிரக்கணக்கான கடல் மைல்களை கடந்தது. அரேபிய கடலை கடந்து இந்திய பெருங்கடலை நெருங்கி இறுதியில் வந்தடைந்தது சென்னை துறைமுகம். மண்ணின் ஆழத்தில் பிறந்த இரும்பு துகள் இப்போது வானில் தொங்கும் கிரேப்பின் பிடியில் கருப்பு மணல் போல சுரண்டி விழுகிறது. ஆனால் இது சாதாரண தூசி அல்ல, இதுவே எஃகின் முதல் வடிவம், தொழில்துறையின் முதுகெலும்பு. இந்த துகள்கள் நாளை உருகி எக்காக மாறும். அந்த எஃகு பாலங்களாகவும் கட்டிடங்களாகவும் கப்பல்களாகவும் மாறும். ஒவ்வொரு லோடரும் ஒரு போர் வீரன் போல நேரத்தை எதிர்த்து தொழில் வளர்ச்சியை முன்னேற்றுகிறது. சோஹார் முதல் சென்னை வரை கடல் இணைக்கும் வணிக பாதை ஒரு நாட்டின் கனிமம் மற்றொரு நாட்டின் வளர்ச்சியாக மாறுகிறது. இவை வெறும் துகள்கள் அல்ல, இவை நாளைய இந்தியாவின் அடித்தள கனிமங்கள். கடல் கொண்டு வந்த சக்தி எக்காக உருகி எதிர்காலத்தை உருவாக்கும். இது சரக்கு இறக்கம் அல்ல, இது வளர்ச்சியின் வடிவமைப்பு.